இது 9/9/2024. இப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை என்னோட பிரிண்டர் வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு. அதை இன்னைக்கு தான் கரெக்டாக ரெடி வந்து பண்ணணும். இன்னைக்கு பிளானிங்காக இருந்தேன். கரெக்டாக பேக்கிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வண்டி எடுத்துட்டு மவுண்ட் ரோட்ல போயிட்டு கேட்ரேஜை வந்து பழைய கேட்ரேஜை வந்து நம்ம போய் இந்த மாரி சொல்லணும், ஃபால்ட்டை பார்க்கணுன்ட்டு. நான் போகும்போது எங்க அண்ணனுக்கு நலுங்கு வைக்கிறதுனால எங்க அப்பா வண்டியை வந்து கரெக்டா பட் எடுத்துட்டு போயிட்டாரு. இல்ல அதுக்கு முன்னாடி வந்து சைனீஸ் கத்தி 2 இதுவா இருந்தது. அந்த சைனீஸ் கத்தி வாங்குறதுக்கு நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த கத்தியெல்லாம் வாங்கிட்டு நான் பேக்கிங் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பேட்டரி சார்ஜ் போட்டு தான் நான் சைக்கிள் எடுத்துட்டு சைல்முத்திக்கு போனேன். அந்த டைம்ல வந்து 7 பிக்கப் வச்சா 6 பிக்கப் தான் இருக்குன்ட்டாரு. நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், இல்லை ப்ரோ 7 தான் இருக்குமோ 6 தான் இருக்குன்னாரு. அதுக்கப்புறம் அவர் டிரைவரை கால் பண்ணாரு, அவரும் 6 தான்ட்டாரு. அது எனக்கு ஒரு மூட் அவுட்டாக இருந்தது. என்னடா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம ப்ராடக்டை வந்து பேக் பண்ணி வச்சுமே இந்த நேரத்தில் இந்த மாதிரி ஆகுதுன்ட்டு. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் மூட் அவுட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 7-8 மணிக்கு பார்த்தா அது ஆல்ரெடி ஸ்கேன் ஆயிருந்தது. அந்த நேரத்தில் நான் என்னன்னு நினைச்சேன், நம்ம வெளியே வாசல்ல வச்சோம் பிக்கப், யாராவது வந்து பட் எடுத்துட்டு போயிட்டாங்களோ அந்த மாரி கூட நான் கரெக்டா நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் மண்டே வந்து எல்லாம் பேக்கிங்கும் வேலை முடிஞ்ச உடனே அதாவது நான் மார்க்கெட்டுக்கு போய் ப்ராடக்ட் வாங்கி பேக்கிங் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்பா கேட்டாரு, இந்த மாரி வண்டி போய் பயம் வாங்கணுன்ட்டு ஒரு 2000 கொடுத்து அனுப்பிச்சு பயம்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து இங்க காத்துட்டு இருக்கிறேன், வண்டி வரேன்ட்டு நம்ம ஓன் ரோட்ல போய் டோனரை வந்து ரிப்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரவே இல்லை. அதுக்கப்புறம் 2 வாட்டி கால் பண்ணேன். சரி இது வேலைக்கு ஆகாது, நம்ம சைக்கிள்ல போயிடலான்ட்டு உடனே சைக்கிள்ல போயிட்டு டைரக்டா ஆர்சி ஆட்டோமேஷன் அங்க போயிட்டு இந்த டோனரை கொடுத்துட்டு இந்த மாதிரி மெசேஜ் வருது போன் எல்லாம் காமிச்சேன். சரி ரீஃபில் பண்ணி பார்க்கலான்ட்டு ரீஃபில் பண்ணி கொடுத்தாரு. கொடுத்து எடுத்துன்னு வந்து போட்டா அதே மெசேஜ் தான், ரீஃபில் பண்ணா கூட வேஸ்ட். என்னடா ஆச்சுன்ட்டு இருக்கும்போது எங்க அண்ணனுக்கு வந்து அங்க கரெக்டா நலுங்கு வைக்கிறாங்க. சரி அங்க போய் கொஞ்சம் ஜாலியா இருந்தா. அப்போ எங்க ஃபேமிலி எல்லாம் வந்திருந்தாங்க. எங்க அண்ணனுக்கு கரெக்டா நலுங்கெல்லாம் வச்சாங்க. அப்போ சின்று வந்திருந்து, சின்று வந்து சாண்ட்ரா வச்சுருந்து, அது பக்கத்துல நான் இருந்தேன். அதுக்கப்புறம் வீடியோ போட்டோ எல்லாம் படுத்து எடுத்துன்னு இருந்தேன். அது செம ஜாலியா போச்சு. அந்த இது முடிஞ்ச உடனே பிரிண்டர் சரியில்லைல்ல, அடுத்த நாளுக்கு நம்ம பிரிண்ட் எடுக்கணும்ல. அதனால இப்ப கரெக்டா பிரிண்டர்ல அமேசானோட லேபிள் எல்லாம் ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டு என்னோட சைக்கிள் எடுத்துட்டு நான் போகும்போது ஜெகன் ஒருத்தர் இருப்பாரு. அவரு கூப்பிட்டுன்னா எதுவும் இல்லையான்ட்டு ₹100 கேட்டேன். இல்லை நான் போயிட்டு வந்து தரேன்னான்ட்டு சொல்லிட்டு போயிட்டு வந்து பிரிண்ட் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வரும்போது அந்த சைக்கிளோட பெடல் இருக்கும், மேல் பெடல், அது அந்த ஸ்க்ரூ கேண்டி விழுந்துருச்சு. என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சுன்ட்டு சரி ஓகே பிரிண்ட் அவுட் எடுத்துட்டேன். வரும்போது திருப்பி அவர் பார்த்து அப்பன்னு கூப்பிடுறாரு அவர் ஜெகன். இல்லை நான் அப்புறம் தரேன்ட்டு சொல்லிட்டு போயிட்டு பிரிண்ட் அவுட் எடுக்க ஆரம்பிச்சுட்டேன். மறுநாளும் இன்னொரு டாஸ்க்னா 2 டாஸ்க். ஒன்று ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும், இந்த கேட்ரிங்கை ரெடி பண்ணணும். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் மேரேஜ், அதனால அந்த மாரி அந்த நாள் போச்சு. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.